நம்ம ஏகாதசிக்கு விரதம் இருக்கோம் பிரபு. நம்ம வேறவங்க வீட்டுல இருக்கும்போது நம்ம சமைச்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு பாவம் வருமா பிரபு? ஓகே, இன்னைக்கு ஏகாதசி இல்ல. ஓகே, வெரி குட். ஞாபகப்படுத்துறீங்க. ஓகே, ஏகாதசி அன்னைக்கு நம்ம சமைச்சு கொடுத்தா பாபம் வருமா? சமைச்சு ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா பாபம் வருமா? ஏகாதசி அன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியில தானே பாவம் இருக்கு, அதை நல்லா அரைச்சி இட்லியா போட்டு சாப்பிட்டோம்னா பாவம்லாம் போயிடும். இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஏகாதசி அன்னைக்கு அதை பண்றது உண்டு. ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாதம் தான் சாப்பிடக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம்? ஐடியா என்ன பண்ணலாம்? நம்ம உடனே அரிசியை போட்டு நல்லா அரைச்சி, அதுல இருக்க பாவத்தை எல்லாத்தையும் அரைச்சி நம்ம என்ன பண்ணலாம்? இட்லி தோசையா சாப்பிட்டோம்னா ஏகாதசி அன்னைக்கு பாவம் உங்களுக்கு ஒட்டாது. நிறைய காரணங்கள்லாம் சொல்றேன். நாம் ஏகாதசி விரதம் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். அந்த ஒரு நாளாவது உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? தினமும் மிஷினை போட்டு போட்டு பாட்டு வாட்டி எடுக்கக்கூடாது. ஒரு மிஷினுக்கே ரெஸ்ட் கொடுக்குறோமே தினமும், அப்ப இந்த உடம்புன்ற இந்த ஒரு மிஷின் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? தினமும் எப்ப பார்த்தாலும் வயிற்றுக்குள்ளேயே போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு முதல் நல்லது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நான் ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால நம்முடைய மனம் கட்டுப்பாடு எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்குதான் பக்கத்துல முறுமுறுன்னு நல்லா தோசை வாசம் வரும். ஆஹா, தோசை நல்லா சாப்பிடலாமே, இல்ல பூரி வாசம் வரும். ஆஹ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்க, சுகந்தி ராஜா அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, பின்னாடி அவங்க பின்னாடி கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்காரு. என்ன சமைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏகாதசி, நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஏகாதசி அன்னைக்கு நான் விரதம் இருந்தோம்னா நம்முடைய மன கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு, நம்மளால எவ்வளவு சாப்பிடாம இருக்க முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது விஷயம், நேரம் கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடாம இருந்தோம்னா. எப்ப பார்த்தாலும் காலைல சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, மத்தியானம் மறுபடியும் நைட்டு பாத்திரம் கழுவு சமைக்கிறது, இதே வேலையா சுத்திட்டு இருக்கோம். ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் அதிகமா படிக்கலாம். இதுதான் ஏகாதசி விரதம். அதை விட்டுட்டு விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாம் இருந்துட்டு, ஐயோ பசிக்குது, ஐயோ பசிக்குது, சாப்பிட்டா பரவாயில்லையே, எப்ப ஏகாதசி முடியும், எப்ப நைட்டு வரும், எப்ப காலையில வரும், எப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டா நீங்க சமைச்சீங்கன்னா, அப்படின்னு நினைச்சிட்டா நீங்க ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால விரதம் அப்படின்றது ரொம்ப எளிமையா இருக்கணும், இனிமையா இருக்கணும், பலன் பலன் தரக்கூடியதா இருக்கணும். அந்த பலன் என்ன? பகவானை பற்றி அதிகம் நாமம் சொல்றது, பகவானுடைய குணங்கள் அதிகம் கேட்கறது, பகவானுடைய சேவையில் அதிகம் ஈடுபடுறது, இதுதான் நமக்கு ஏகாதசி விரதத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. அதனால என்ன பண்ணிருக்கோம், இஸ்கான்ல வந்து ஏகாதசி விரதத்துக்கு நீங்க இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தானியங்கள் இல்லாத விஷயங்கள். இப்ப சாமை இருக்கு, சாம அரிசி சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஜவ்வரிசி இருக்கு, ஜவ்வரிசி சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. கிழங்கு வகைகள், அதே போல வேர்க்கடலை, பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் நீங்க சமைச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் வித்தியாசமா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதாவது சிறுதானியங்கள்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க மக்கள்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு சிறுதானியம் டே அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து சாம்பார் சமைச்சு கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இதே போல உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் வேக வச்சு, இல்ல ஜவ்வரிசி இதெல்லாச்சும் சமைச்சு கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம். அதனால இதை சாப்பிட்டா பாவம் வந்துடும், அதை சாப்பிட்டா பாவம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இதை செஞ்சா நமக்கு நல்லதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ பாவம் வர்றது பாவம் வராது ரெண்டாவது விஷயம். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது இது ஒரு வழிமுறையா இருக்கும் ஏகாதசி விரதம் இருக்கிறது.